Hi guys, welcome back to Urfan Media. இந்த வீடியோல என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா டிமாண்டி காலனி பார்ட் 2 படத்தோட ட்ரைலர் அப்டேட் கொடுத்துட்டானே சொன்னாங்க. 5 மணிக்கு வரான்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரைலர் பார்த்தாச்சு. ட்ரைலர் சூப்பரா வந்து ட்ரைலர் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி 2 ட்ரைலர் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அருண்நிதி அவங்க கடைசியாக சாக போகிற நிலமையில் வருவானே சொல்லாங்க. கார் ஒன்று வரும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் லைட் வழியில் காட்டுவார்னே சொல்லாங்க. அந்த டைமண்ட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தால் இவருக்கு வேறு மாதிரி ஒன்று நடக்கும். அதாவது யார் வேணாலும் கொலை பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த டைலாக் கூட முடியும். அதே சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி தான் பார்ட் 2 வந்து மேக் ஆயிருக்குன்னு சொல்லாங்க. வேறு லெவலில் வந்திருக்கு. பிஜிஎம் சாம் வந்து மிரட்டி விட்டார். ஃபஸ்ட்லேயே பண்ண மாதிரி நல்லாவே பண்ணியிருக்கான்னு சொல்லாங்க. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நடந்த மாதிரி அப்படியே கண்டினியூ செகண்ட் ஸ்டோரியாக கொண்டு வரும்போது நல்லா இருக்குது. அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டி காலனி ஏரியாக்குள்ளே ஒரு பங்களா ஒன்று இருக்குது. அந்த பங்களாக்கு உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் வந்து நடக்குதுன்னு சொல்லாங்க. அந்த பங்களாக்கு வெளியே நம்ம பிரியங்கா பவானி சங்கர் ஒரு சாமியார் ஒருத்தவங்க கூட்டு வந்திருக்காங்க. அந்த சாமியார் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த உள்ளேருந்து நிறையா சவுண்டு வர்றதை பார்த்துட்டு நிறைய பேர் உள்ளே ஓடுறானே சொல்லாங்க. அதில் நம்ம படத்தோட ஹீரோ போலீஸ்காரவங்க எல்லாருமே சேர்ந்து ஓடுறாங்க. உள்ளே போகாதீங்க, உள்ளே போனீங்கன்னா அது வந்து ஒன்றுமே இல்லை, உங்களை உள்ளே வர வைக்கிறக்காக அந்த மாதிரி கத்திட்டு இருக்குது, நீங்கள் உள்ளே போகாதீங்க அப்படிம்பாங்க. அதை தாண்டி உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. அது நடக்கிறது தான் வந்து டிமாண்டி காலனி. அந்த டூலேருந்து எப்படி வெளியே வராங்க அப்படின்னு தான் இந்த ஸ்டோரி மூவ் ஆக மாதிரி தெரியுது. பார்க்கலாம். ஆனால் அருண்நிதியோட ஆக்டிங் வயசில் பார்க்கும்போது நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லாங்க. அந்த பில்டிங்குள்ளே போனதுக்கப்புறம் யாருமே சத்தம் போடாத மாதிரி பேசாமல் இருக்கும். இங்கே வெளியே சாமியார் அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருப்பார். நம்ம பிரியங்கா பவானி சங்கர் ஒரு மாதிரி லுக் விட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதே அந்த இதில் அமைதியாக பார்த்துட்டே இருப்பார் அருண்நிதி அங்கிட்டும் இங்கிட்டும். ஆனால் அந்த பில்டிங் ஃபுல்லாக இருட்டாகவே தான் இருக்குன்னே சொல்லாங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஒரு சின்ன சவுண்டு மட்டும் வரும். ஒரு 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடம்ப திருப்புற மாதிரி தலையை மட்டும் திருப்புவாங்க. திருப்பின உடனே அப்படியே வந்து ட்ரைலர் கொஞ்சம் விறுவிறுப்பாக ஸ்டார்ட் ஆனே சொல்லாங்க. அந்த ஆவிகள்லாம் உள்ளே சுற்றிட்டு இருக்கும் போல். ஆனால் இதுக்கு தான் ஃப்ளாஷ்பேக் இருக்காதான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் பிஜிஎம் வந்து நல்லாவே பண்ணிக்கான சொன்ன பாருங்கள். அருண்நிதி அவங்க அந்த பில்டிங் வழியாக நடந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. நடந்து வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க பிரியங்கா பவானி சங்கர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிஸ்ட் அவுட்டை எடுப்பாங்க. டிமாண்டி காலனியில் இதுவரை யாரும் இறந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. பார்ட் 1லேருந்து பார்த்த மாதிரி புக்கை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமியார் எட்டர் சொன்ன புக்கை வந்து நம்ம பிரியங்கா பவானி சங்கர் வந்து சாமியார்கிட்ட கொடுத்த உடனே அங்கேருந்து திரும்ப ஒரு கதை ஸ்டார்ட் ஆனே சொல்லாங்க. நல்லா அந்த டைமண்ட் வெளியே வந்தது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி இந்த ட்ரைலர் பார்த்தவங்க நமக்கே நல்லாவே தெரியுது. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுகளை சும்மா இருக்காமல் அவங்க பூஜை பண்ணுறங்காட்டி அந்த இது சும்மாவே விடாது. அந்த டிமாண்டி காலனி டாலர் வெளியே வந்தங்காட்டி எல்லாத்தையுமே அவங்க பிரியங்கா பவானி சங்கர் பசங்க ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இம்சம் பண்ணிட்டு இருக்குன்னே சொல்லாங்க. அருண்நிதி இதில் லாக் ஆயிரம் இல்லாமல் இவங்களும் சேர்ந்து லாக் ஆயிடுவாங்க. கடைசியாக அந்த சாமியார் வந்து இவங்க எல்லாத்தையும் இதை சேஃபாக வந்து வெளியே கொண்டு வராரா கொண்டு வழியாக தான் போகிற மாதிரி இருக்குது. 2 விதமாக அந்த கதையை பார்த்தோன்னே புரியுது. பார்க்கலாம். டிமாண்டி காலனி 1 எந்த சுவாரஸ்யம் கொடுத்துச்சோ டிமாண்டி காலனி 2 கண்டிப்பாக கொடுக்குன்னு எதிர்பார்க்கலாம். இதோட மேக்கிங் ஏற்கனவே விட்டுருந்தாங்க. மேக்கிங் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதே அருண்நிதியும் நம்ம சாமியார் அவங்களும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எல்லாமே இன்னும் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் அந்த பில்டிங்குள்ளே இருப்பானே சொல்லாங்க. ஆவியாக சுற்றிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு மீன்லேருந்து ஆவி வர சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இருட்டு படத்தில் வந்த ஒரு சில சீக்வன்ஸ் வந்து ஆட் பண்ண மாதிரி தெரியுது. அதே ஒரு இது மாதிரி அதுலேயே ஒரு ஆவி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ரியலாக எப்படி படத்துக்குள்ளே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி தெரியலை. பொறுத்து இருந்து பார்க்கலாம். அந்த மீன் தொட்டிலேருந்து உடஞ்சி வர சாமியாராக இருக்கட்டும் பேய் ஆவியாக வந்து வெளியே வருவார். அப்புறம் அருண்நிதி அவங்க பெட்டில் படுத்துகிட்டே இருக்கும்போது அந்த இதை வந்து ஆவி அட்டாக் ஆகும். அந்த சீனும் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அந்த வெள்ளைக்காரனாக வந்து பேயாக வராரு பாருங்க, அந்த சீனை வந்து காட்டும் போது அதுவும் நல்லா இருக்குன்னே சொல்லாங்க. சீன் பை சீனும் இவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு மாஸ் கேரக்டராக கொடுத்துருக்கானே சொல்லாங்க. ஆனால் இந்த சாமியாருக்கும் இந்த டிமாண்டி காலனி பார்ட் 2க்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் பொறுத்து வந்து. இந்த படம் வந்து ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி அஃபீஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஆனால் ட்ரைலர் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அருண்நிதி அவங்க பெரிய ஒரு பில்டிங்லேருந்து கீழே விழுகிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுற மாதிரி வருது. ஆனால் அருண்நிதி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து குதிக்கிறாங்க. என்னடா பார்ட் 2லேயே இறந்து போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி முடியுது. எனக்கு தெரிஞ்சு பார்ட் 3யும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி கிடைக்குதோ அதை பொறுத்து தான் வந்து பார்ட் 3 வரும்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் அருண்நிதி கீழே விழுகும் போது அந்த ஒரு ஆவி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மணலாட்டம் வந்து ஒரு உருவம் வந்து வாய்க்குள்ளே விழுகிற மாதிரி காட்டுவாங்க. அந்த வாய்க்குள்ளேருந்து டேட்டு போடுவானே சொல்லாங்க. எத்தனை டேட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக நான் சொன்ன பாருங்க. அதாவது தங்களானும் இந்த படமும் ஒட்டுக்கா ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன படத்துக்கு போவீங்கன்னு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டே கைஸ். பாய் பீவர்ஸ். இந்த மாதிரி எல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.